வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன் பிளாகர். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்கடா போறோம்? பாலக்காடுக்கு தாங்க இன்னைக்கு vlog போறோம். ஸோ வந்து இன்னைக்கு வந்து பாலக்காட்டுல வந்து நடக்க போற ஃபன்னை தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க, பேசியா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐ அம் வெரி ஹாப்பி. ஸ்டார்ட் மியூசிக். via 5 meters Balghat town. थोड़ी ही देर में प्लेटफॉर्म नंबर 1 पर आए. சோ ஒரு வழியா பாத்தீங்கன்னா ட்ரெயினுக்குள்ள ஏறிட்டு இப்போ வந்து நம்ம பாலக்காடுக்கு போயிட்டு இருக்கோங்க. சோ இங்க இருந்து திருப்பூர்ல இருந்து ஒரு 25 ரூபா தான் பர் பர்சனுக்கு வந்து டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க. சோ செம்ம நீட்டா இருக்கு, ஓவர் கூட்டம் இல்ல. சோ சொல்ல போனா நம்ம இந்த நேரம் ஈரோடு சேலம் இந்த சைட்ல போனோம்னா வச்சுக்கோங்களேன், நிறைய வடக்கனுங்க வேலைக்கு போறவங்க எல்லாம் இருப்பாங்க. சோ பாலக்காடுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமா கூட்டம் இல்ல. சரி வாங்க இதுக்கப்புறம் வந்து போ பாப்போம். பொண்ணு கிடைக்கலான்ட்டு பாத்ரூம்குள்ள வந்தேன். வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நல்லா இருக்கு, டீசெண்டா இருக்கு பாத்ரூம். ஸோ சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா வடக்கனுங்க மட்டும் நம்ம ட்ரெயின்ல ஏறாம இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் செம்ம கிளீனா இருக்கு, சொல்ல போனா எந்த ஒரு குறையும் இல்லை. சரி ஓகே, ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை காட்ட போறேன், வாங்க பார்க்கலாம். இது என்னன்னு தெரியுதா? செயினை பிடிச்சிருத்தா ட்ரெயின் நிக்க போகுது இல்லையா சார்? செயினை பிடிச்சிருத்தா ட்ரெயின் நிக்கும்ன்றது எனக்கும் தெரியும், ஆனா பின்னாடியே டிடிஆர் நிப்பாரு. இது இருந்தா எப்போ ட்ரெயின் நிக்கும்? அவங்களுக்கு அலாரம் மாதிரி போகுமா? இந்த நம்ம ஸ்கூல் படிக்கும் போது பஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கவேன், ஒரு மணி ஒண்ணு கட்டி விட்டுருப்பாங்க பாத்திருக்கியா, சைட்ல கயிறு ஒண்ணு போகும். ஒரு டைம் அப்படித்தான்டா என்ன பண்ணிட்டேன், பஸ்ல போகும்போது கம்பியை பிடிக்கிறதுக்கு பதிலா சட்டுன்னு அந்த ஒரு அழுத்தழுத்தி விட்டேன், டிங் அப்படின்ட்டுருச்சு. நல்ல வேலை அவர் ஸ்டாப்ல தான் நிறுத்தினாரு, இல்லன்னா வச்சுக்க அன்னைக்கே மாட்டி பொடனி அடிச்சிருப்பாங்க. இவ்வளவு நேரமா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம தமிழ்நாட்டுல இருந்துட்டு கொஞ்சம் வறட்சியா இருந்துச்சு இல்லையா, இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. சோ சொல்ல போனா வந்து ஏரியாவே பயங்கரமா இருக்கு. சொல்ல போனா இல்லைங்க காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாக்குள்ள என்டர் ஆயிட்டோங்க. தமிழ்நாடு தாண்டி இப்போ கேரளாக்குள்ள என்டர் ஆயிட்டோம். ஸோ எனக்கு அந்த பக்கம் ஒரு வியூ இருக்கு, அது என்னன்றதை நான் காட்டுறேன். வச்சுக்கீங்களேன், இங்க வந்து பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? சோ சொல்ல போனா நிஜமால அதாங்க காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரிதான் இருக்கு. ஏன்னா கேரளானாலே சொல்ல கொஞ்சம் நல்லாதான் இருக்கு. முருகா பாத்தீங்கன்னா மயில் கத்துச்சு. என்னன்னா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க, செம்ம ஜாலியா இருக்கு. படியில போய் நின்று வேணா வீடியோ எடுக்கலாமா? ஆனா வியூ நல்லா இருக்குதுல, படியில நின்று எடுத்தோம்னா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. படியில நின்று எடுத்தோம்னா வச்சுக்கோங்க, காக்காவும் தப்பட மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தன் நினைச்சு கட்டை. ஆமாண்டா, எனக்கு அதே ஒரு சைடு பயமா இருக்குது. என்ன தெரியுமா, நம்ம வந்து இப்போ போன் வந்து நம்ம ஏதாச்சும் மிஸ் ஆகி போயிடுச்சுன்னா நம்ம உடனே எட்டி பார்த்துட்டு அந்த இடத்துல பக்கத்துல வந்து ஒரு கல்லு ஒண்ணு வச்சிருப்பாங்க தெரியுமா? அந்த கல்லோட நம்பர் நோட் பண்ணி நம்ம உங்களுக்கு கால் பண்ணி சொன்னோம்னா அந்த இடத்துல அந்த போன் இருந்துச்சுன்னா கரெக்டா அந்த கல்லு கிட்ட போயிட்டு அவங்க எடுத்து நம்மளுக்கு வந்து ரெக்கவரி பண்ணி கொடுத்துருவாங்க. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. அது வேற யாராச்சும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அவனுக்கு லக்கு, அவ்வளவுதான். அப்புறம் நம்மளுக்கு சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா ஆனா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது, கல்லு கிட்ட விழுந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். ஆனா யாராச்சும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அதை நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
பகவானுடைய நாமத்தை போடும்போது கேசவாய நமக அப்படின்னு ஒரு பெரிய நாமத்தை மட்டும் போக வேண்டியதுதான். அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ இருக்கு. நம்மளோட பொருளை நம்ம தான் பத்திரமா பாத்துக்கலாம். சோ வந்து நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா வச்சுக்கோங்க, வீரம் படம் அந்த remake பண்ண போறியா? கிரைம் சீனை வந்து ரீமேக் பண்ணலாம்னு இருக்கேன். என்ன சொல்ற? அதுக்காக சொல்லிட்டு வருவீங்க நான் படிக்கட்ட பிடிச்சு. ஆமா, இங்க தொங்கு ரொம்ப மச்சான், நீ- அப்போ நீ- அபிலாஷ் ஆயிட வேண்டாம். இது வீட்டுல எனக்கு தானே பேக்ரவுண்ட்ல வியூ பயங்கரமா இருக்கு. பார்க்கலாம், பேக்ரவுண்ட் வியூ பார்த்தேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா பாலக்காடு வந்து ரீச் ஆயிட்டோம். மணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா 10:51. நம்ம வந்து அங்க வந்து ஒரு 8:15 வந்து ட்ரெயின் ஏறணும். இங்க வந்து ஒரு 10:51 ஆயிடுச்சு. ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம பஸ் பிடிச்சி அங்க மலப்புலா டேமுக்கு போகணும். ஸோ அடுத்து கண்டினியூ வீடியோ பார்த்துட்டே இருங்க. ஸோ நம்மள இவ்வளவு நேரமா டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்த ட்ரெயின் இதுதாங்க. இந்த சிவப்பு கலர்ல இருக்கு இல்லையா, அந்த ட்ரெயின் தான். ஸோ பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாலக்காடு ஜங்ஷன்ல வந்து இறங்கிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போக போக பஸ் சம்பந்தமா தான் vlog இருக்கும். சோ கண்டினியூவா வீடியோ பாருங்க. பாலக்காடு ஜங்ஷன்ல இறங்கி பஸ் ஏறதுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். சோ பாத்தீங்கன்னா நம்ம எப்படியோ ஃபைனலா ஒரு பஸ் ஏறிட்டோங்க. பஸ் சரியான கூட்டம். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த இப்பதான் ஓணம் முடிஞ்சிருக்கு. நேத்து தான் ஓணம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். சோ ஓணம் முடிஞ்சதால எல்லாரும் அந்த ஃபெஸ்டிவல் வந்து வீக் டேஸ் வேறையா, வீக்கெண்ட் வேறையா, சோ நிறைய கூட்டம்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அதனால பஸ்ல நிக்க முடியாத அளவுக்கு ஒரு இடம். கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது 2 பஸ் கழிச்சு நாங்க இந்த 3வது பஸ்ல எப்படியோ உள்ளுக்குள்ள ஏறிட்டோம். அடிச்சு புடிச்சு ஏறிட்டோம். அது ஒரு பெரிய கூத்து சொன்னா. சோ வந்து பாத்தீங்கன்னா ஏறிவிட்டு இப்ப போயிட்டு இருக்கோம். 7 கிலோமீட்டர் போறதுக்குள்ளேயும் ஏதோ பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த அளவுக்கு சரியான வெக்ஸா இருக்கு. சரி, ஓகே, அங்க போய் மீட் பண்ணலாம். பாய். சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா வச்சுக்கீங்களேன், நம்ம வந்து இருந்த பஸ் இதுதாங்க, மலமுலா டேம் பஸ். சோ வந்து இப்ப நம்ம ரீச் ஆயிட்டோம். ஜூஸ் புழிஞ்சிட்டாங்க ஒரு வழியா. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் போட்டு ஜூஸ் புழிஞ்சு எப்படியோ ஒரு வழியா இறக்கி இப்ப சக்கை ஆகி போய் நின்றுட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னடா அது பார்க்கா டேமா டேமுக்குள்ள போயிட்டு நம்ம மீட் பண்ணுவோம். சரியா? ஓகே, பாய். ஸோ பாத்தீங்கன்னா வச்சுக்கீங்களேன், மலப்புலா டேமுக்கு வந்துட்டோம். டேம் அந்த பக்கம் இருக்கு. ஸோ நாங்க வந்து இப்போ வந்து டீயும் கடியும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதுதான் எங்க காலையில சாப்பாடு. ஸோ மத்தியானம் வந்து கொஞ்சம் வெயிட்டா சாப்பிடணுன்றதுக்காக காலையில சாப்பாடை ஸ்கிப் பண்ணிட்டோம். சரி, ஓகே, பொறுத்து வந்து வேடிக்கை பார்ப்போம்.